பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கடந்த 6 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை அருமையாய் காப்பாற்றி ஜீவன் சுகம் பலனெல்லாம் கொடுத்து நம்மளை பாதுகாத்து பராமரித்து நம்மளை போஷித்து ஆசீர்வித்து வந்திருக்கிறார். இந்த 7ஆம் மாதத்தில் இந்த முதல் தேதியை காட்டுறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டு உதவி செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளில் நமக்கு உரிய வாக்கு தத்தத்தை இன்றைக்கு அறியலாம். பரிசுத்த ஆவியான தந்த அந்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேளுங்கள். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் வாக்கு தத்தம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். இதுவரைக்கும் நமக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், பாதுகாத்தார் என்று சொன்னேன். இப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு பலப்படுத்தி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. 3 காரியத்தை சொல்றதுல உன் தேவன் அவர் யார் தேவன்? நீங்க கேட்குறீங்களே, ஒவ்வொருத்தருடைய தேவன். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமா உங்க தேவன் தான். அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவரை என்ன செஞ்சுங்க? ஆண்டவராக இரட்சகராக இயேசுவே நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ அவர் உங்க தேவன் ஆயிடுவார். உங்க தேவன் ஆயிட்டாரா? இந்த வசனம் சொல்றது பாருங்க. உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். இதுக்கு இணையான ஒரு வார்த்தையை சங்கீதம் 29:11 பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? தன்னுடைய ஜனத்துக்கு. அவருடைய ஜனமா இருந்தால் அவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்குமானால் இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உனக்கு கடந்த காலங்களில் நம்ம எல்லாருக்கும் சில பலவீனங்கள், சரீர பலவீனம், ஆவியில் கூட பலவீனம், ஆத்மாவில் கூட சோர்ந்து போயிருக்கோம். சில சமயங்களில் சில பலவீனங்கள் அதிகமாக தாக்குது. மாமிசம் பலவீனம் உள்ளது. நம்ம அந்த மாமிசத்தில் பல காரியங்களை சிந்திக்கும் போது நமக்கு அது பலவீனத்தையே கொண்டு வரும். அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த பலவீனங்கள் எல்லாம் நீங்கும்படி தேவன் உங்களுக்கும் எனக்கும் பலத்தை கட்டளையிட்டார். முதலாவது உன் தேவன், 2வது பலத்தை அல்லது பலம், 3வது கட்டளையிட்டார். இந்த வசனத்தில் 3 காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். உங்கள் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பலத்தை கட்டளையிட்டார். கட்டளையிட்டார்னா அவர் சொன்னா அப்படியே நடக்கும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். யோனாவை விழுங்கும்படி மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அந்த மீன் யோனாவை விழுகிச்சு. அவர் கொடுத்த கட்டளை மீன் கூட கீழ்ப்பிடிஞ்சதான் செஞ்சிருக்கு. அவர் எதுலையெல்லாம் கட்டளை கொடுக்கிறார்? இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் பார்த்து சொல்லும்போது அவர் கட்டளைக்கு அது கீழ்ப்பிடிது. அப்போ இங்கே என்ன சொல்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்றால் உனக்கு கட்டாயமாக பலத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய பலவீனராக இருந்தாலும் சரி, ஆவியில் சோர்ந்து போயிருந்தாலும், ஆத்மாவில் சோர்ந்து போயிருந்தாலும், சரீரத்தில் சோர்ந்து போயிருந்தாலும், வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் பலவீனப்பட்டு போயிருந்தாலும் உங்களுடைய பலவீனமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறது? பலன் அடைகிறது. இன்னொரு விதத்தை சொன்னால் பலப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கட்டளையிட்டார். அதனால் கெடானாங்க, இருக்கிற இடத்துல இருந்து எழுப்பி தேவனுக்காக நில்லுங்க. இந்த பவுல் அப்போஸ்தலர் ஒரு வசனம் வார்த்தை சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. அந்தபடி
நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? பலவீனமா இருக்கும்போதே, அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போதே நான் என்ன உள்ளவனாக பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். அந்த பலம் பரிசுத்தாவின் பலன் நமக்கு கிடைக்கிறது. இந்த சில சமயம் இந்த பலவீனத்து வந்து நம்முடைய இந்த சிலருக்கு சில பலவீனம் இருக்கிறது. இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன்பாங்க. சூழ்நிலை வரும்போது மாறி கடன் வாங்கிடுவாங்க. என்ன இப்போ நீ ஆண்டவர் பிள்ளை நீ வாங்க மாட்டேன்னு சொன்ன இப்படி வாங்கிட்டே அப்படின்னா என்ன செய்யாது? ஒரு பலவீனம். நான் அப்படி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் வாங்கிடுறேன். சிலர் தவறு செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதைத்தான் செய்வாங்க. ஏன்? பலவீனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்தாகி வர்றதுக்கு முன்னால் இயேசுவோடு இருக்கிற போது, நான் யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். அப்போ ஏசப்பா சொன்னார், இன்னைக்கு சேவை கூமுறதுக்கு முன்னால் நீ எத்தனை தடவை மறுதளிக்க போகிற? 3 தடவை என்னை மறுதளிக்க போகிறேன்னாரு. அவன் சொன்னதில் தப்பு இல்லை. நான் மறுதளிக்க மாட்டேன்னு உறுதியத்தை இருந்த அந்த பாருங்க, அந்த சூழ்நிலைகள் வந்த உடனே அந்த வேலைக்காரிகிட்டையெல்லாம் பொய் சொல்கிற அளவுக்கு, சத்தியம் பண்ணுற அளவுக்கு அவனுடைய மனநிலை எரிச்சிச்சு மாறிடுச்சு. அங்கே வந்து பலவீனம் இந்த காரியத்தை நல்லா கவனிச்சு. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது. இது என் பலவீனம், இது என் பலவீனம், அப்படி சில பலவீனங்க இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை பலவீனத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த பலவீனமாக இருக்கும்போதே நீங்கள் பலம் உள்ளவனாக மாற முடியும். அதனால தான் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, பலத்தை உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். இந்த வார்த்தை அப்படியே 100க்கு 100 ஏற்றுக்குங்க. நீங்கள் எவ்வளவு சரீரத்தில் பலவீனமாய் இருக்கும்போது சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு பலத்தை கட்டளையிட்டார். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் அப்படி சொல்லுங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று யோவேல் 3:10 எழுதியிருக்கிறது. பலவீனனும் என்ன செய்யணுமா? பலவான் என்று சொல்லணும். வாய் திறந்து சொல்லுங்க. ஒருவேளை சரீரம் சோர்ந்து ரொம்ப பலவீனப்பட்டால், இயேசுவின் நாமத்து நான் என் சரீரத்தில் பலன் அடைகிறேன். கர்த்தர் எனக்கு பலத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஆத்மாவில் அப்படியே பலவிதமான காரியம் போட்டு மன உளைச்சல் உண்டாக்கி மன பாதிப்புகள் வரும்போது சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் ஆத்மாவிலே நான் பலன் அடைந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் எனக்கு என் ஆத்மாவிலே பலனை கட்டளையிட்டிருக்கிறார். என் ஆவியில பலனை கட்டளையிட்டிருக்கிறார். என் ஆத்மாவிலே பலனை கட்டளையிட்டிருக்கிறார். சரீரத்தில் பலனை கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாவற்றிலேயும் நான் எதையும் செய்து கேட்ட பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதையே நம்ம வாய் திறந்து சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னபடி உங்களுக்கு நடக்கும். ஆகவே இன்றைக்கி இந்த வாக்குத்தத்த காலம், இந்த முதல் தேதியில் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் வாய் திறந்து சொல்ல போகிறோம். கர்த்தர் என் கர்த்தர் அல்லது என் தேவன் எனக்கு பலத்தை கட்டளையிட்டார். நான் அப்படி அறிக்கையிடுகிறேன், நான் அதை அறிவிக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ கர்த்தர் இந்த பலத்தை நமக்கு கொடுக்கிற விதத்தை குறித்து வேதத்தில் பல வார்த்தைகள், பல சக்திகள் இருக்கிறது. அதில் 1-2 மீறின ஒரு சிலதை சொல்கிறேன், நேரம் இருக்கத்தக்கதாக அந்த காரியத்தை கவனிங்க. அதுக்கு முன்னால் நமக்கு ஆவிக்கு பலன் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த சில பேருக்கு ஆவியில் பலன் இல்லாதனால தான், இப்போ முதல் சொன்ன பாருங்க, பேதுருக்கு அந்த ஆவியில் பலன் இல்லாதனால மறுதளிச்சிட்டார். ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்தாவி பெற்ற பிறகு தைரியமாக நின்று சொல்லுகிறார் யூதர்களை பார்த்து, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று தைரியமாக சொல்கிறார். ஒரு வேலைக்காரி கிட்ட பயந்து மறுதளித்த பேதுரு பரிசுத்தாய் பெற்றோடனே அப்போ ஆவியில் ஒரு பலன் இருக்கிறது. அது தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கிறது. அது ஆவியின் பலன். அது எபேசியர் 3:16 இன்னொரு முறை படிக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான
மனுஷனில் இவன் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் அது பலப்படணும். ஆவிக்குரிய மனுஷன்ல ஆவி மனுஷன்ல நம்ம என்ன செய்யணும்? வல்லமையாய் பலப்படணும். அப்போ ஆவியானவர் மூலமா நாம் பலப்பட முடியும். ரெண்டாவது, ஆத்துமாவிலே பலன். ஆத்துமாவிலே எப்படி பலன் கிடைக்குதுன்னா, இந்த சங்கீதம் 138 சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கிறோம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். இந்த வார்த்தையை மகிமைப்படுத்திருக்க அந்த வார்த்தை தான் பாருங்க நம்ம வாழ்க்கையில ஆத்துமாவுக்கு பலன் கொடுக்கிறது. இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் ஒரு கருத்து, இது 2வது வசனத்தின் கருத்து என்னன்னா, தேவனுடைய வசனம் நம்மளை அப்படி எடுப்பித்து கட்டி நம்மளை பலப்படுத்துகிறது. 3வது வசனத்தை படிப்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து. அப்போ கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று நமக்குள்ளே ஒரு விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ள வரும்போது நம்ம ஆவி அந்த ஆத்மாவுக்கு என்ன உண்டாகுதுன்னா ஒரு பலன் உண்டாகுது. அதனால தான் வசனம் 3வது வசனம் எப்படி சொல்லுது? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்ப ஆத்மாவுக்கு பலன் எப்படி வந்தது? அவர் கூப்பிட்ட நாளிலே செவி கொடுத்தார், மறு உத்தரவு கொடுத்தார், பதில் கொடுத்தார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஆத்மாவில் ஒரு பலன் கிடைக்கிறது. ஆவியில பலன் பரிசுத்தாவினால, ஆத்மாவின் பலன் வார்த்தையினாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டதினாலும். 3வது, சரீரத்துல பலன். சரீரத்துல பலன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா சாப்பிட்டா அதுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, கண்ட நேரமெல்லாம் சாப்பிடுவாங்க, நினைச்ச நேரமெல்லாம் சாப்பிடுவாங்க. ஒரு பழமொழி உண்டு, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. கண்டதை தின்றவன் குண்டனாவான், கண்டதை படித்தவன் பண்டிதனாவான். கண்டதையும் படிக்கிறவன் பண்டிதனாயிருவான். கண்டதையும் தின்னானா நினைச்ச போதெல்லாம் திங்கிறது, நினைச்சதெல்லாம் திங்கிறவன் அவன் சரீரம் குண்டாய் போகும். நிறைய பேர் குண்டாகிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன். இங்கே குண்டாகிறதுக்கு காரணம் கண்டதெல்லாம் சாப்பிட்றீங்க, கண்ட நேரத்தில் சாப்பிட்றீங்க. ஆனால் சாப்பிட வேண்டிய ஒழுங்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் அறியாமல் இருந்தால் அறிஞ்சு கொள்ளுங்கள், நான் ஏற்கனவே அறிவித்திருப்பேன், இந்த அறிவித்திருக்கிறேன், இப்பவும் அறிவித்திருந்தால் அதை ஞாபகம் ஊட்டிக் கொள்ளுங்கள். பிரசங்கி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிப்போம். ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. ராஜாவா இருக்கிறவன் ராஜ குலத்துல பிறந்தவனா இருக்கணுமா, அதான் ராஜா குலமகனுமாய். 2வது, பிரபுக்கள் வெறிக்க உண்ணுவாங்க. சாராயத்தை குடிப்பான், கரியை திப்போம், அவன் பிரபு இல்லையா, ஆனால் எல்லாம் வெறிக்க உண்ணுவாங்க. அதான் பிரபுக்கள் வெறிக்க உண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி சொல்லியிருக்குது அந்த வசனத்தில் 3வது பகுதி, பலன் கொள்ள. அப்போ நம்ம சரீரம் பலன் கொள்றதுக்கு என்ன செய்யணும்னா, ஏற்ற வேலையில கறி தின்னாத்தேன், ஏற்ற வேலையில மாமிசம் சாப்பிட்டாத்தேன், ஏற்ற வேலையில அதை சாப்பிட்டாத்தேன், இதை சாப்பிட்டாத்தேன்னு சொல்ல. ஏற்ற வேலையில கூழோ கஞ்சியோ 8 மணிக்கோ 9 மணிக்கோ நீங்கள் காலையில் சாப்பிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் எல்லாத்தையும் அதை சாப்பிடுங்க. மதியம் சாப்பிட்றது அந்த டைமுக்கு சாப்பிடுங்க, இரவில் சாப்பிட்றது அந்த டைம். அந்த இரவில் சாப்பிட்றது கொஞ்சமோ உங்கள் வயிறு நிறையவோ எப்படி சாப்பிட்றீங்க, அந்த டியூ டைம், அந்த சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட்றது தான் உங்கள் சரீரத்துக்கு பலனை கொடுக்கும் என்று பிரசங்கி 10:17 எனக்கும் உங்களுக்கும் எழுதியிருக்குது. ஏற்ற வேளையில் ஆகாரம் கொள்ளப்பட்ட தேசம் பாக்கியம் உள்ளது. அப்போ ஏற்ற வேளையில் நம்ம ஆகாரத்தை என்ன செய்யணும், சாப்பிடணும். இது வரைக்கும் நினச்ச நேரத்தில் காலையில் 10 மணிக்கு, மதியம் 2 மணிக்கு பதிலாக 3 மணிக்கு, சில பேர் 4 மணிக்கு, சில பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாயந்தரமான ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்படி கண்ட நேரத்துலையெல்லாம் சாப்பிட்டா அது வயிறும் கெட்டுரும், ஜீரண சக்தியும் கெட்டுரும், சரீரமும் கெட்டுரும். பலனுக்கு பதிலாக பலவீனம் வந்துவிடும். அதனால் இந்த சாப்பிடுகிற காரியத்தை கவனிச்சுக்கணும்.
சரி, இப்போ மூன்றாவது இன்னொரு பகுதியை நான் சொல்கிறேன். அது என்னன்னா, இந்த பலனை கர்த்தர் எப்படி கொடுக்கிறார், எந்த விதத்தில் கொடுக்கிறார், அந்த பலனை நம்ம எப்படி அதை பெற்றுக்கலாம் என்பதை பற்றி ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது, இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இப்போ வாசிக்க சொல்றேன். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் நிற்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இந்த வசனத்துல நாங்க ஐயா, இந்த ஏராளமான கூட்டம், மோவாபியர், அம்மோனியர், இந்த சேயீர் மலை தேசத்தாரெல்லாம் இந்த யோசபாத்துக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க யுத்தம் பண்ணுறதுக்கு. இப்போ யூத ஜனங்கள் தான் இவங்க கூட இருக்கிறாங்க. இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஏராளமான ஜனத்துக்கு முன்னால் நிற்க இவங்களுக்கு என்ன இல்லைன்னு நமக்கு சொல்கிறாரு. தேவனுக்கு முன்னால் சொல்கிறார், ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஜனத்துக்கு முன்னால் நிற்க பலன் இல்லை, இப்போ எங்களுக்கு பலன் வேணும். அதுக்கு ஆண்டவர் ஒரு லேவியின் மேலே பரிசுத்த ஆவியான் வந்து இறங்கி அவருக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்கும்போது தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் யோசபாத்துக்கு. அந்த ஆலோசனை தான் 21, 22 படிக்கிறோம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்போ கவனிங்க, இந்த மூன்று கூட்டத்தார் வந்திருக்கிறாங்க. இவங்களை ஜெயிக்கிறதுக்கு பலன் வேணும். இவங்களுக்கு எப்படி பலன் கிடைக்குது பாருங்க. இவர்கள் கர்த்தரை, மகத்துவம் உள்ளவரை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தும் போது எங்க பலன் வருது? இவங்க துதிக்க 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 அந்த மூன்று சத்துருக்களும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கையை ஒங்கி ஒருவரை ஒருவர் வெட்டி எல்லாம் அந்த 3 கூட்டத்தாரும் செத்து போனாங்க. இப்போ அவனுக்கு கொன்னது யாரு? அவங்களே கொண்டுக்கிட்டாங்க. அப்படி அவங்க கொண்டதுக்கு காரணம் என்ன? இவங்க செய்த துதி. நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுப்பி வரும்போது நாம் என்ன செய்யணும்னா கர்த்தரை பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது நமக்கு விரோதமாய் வர்ற எந்த சக்தியும் எந்த கிரியையும் அதுதானே அழிந்து போகும் அல்லாமல் அது நம்மளை வந்து என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. துதி நமக்கு பலனை கொண்டு வருகிறது. துதிக்க துதிக்க பாருங்க, பலன் இல்லைன்னு சொன்னாங்க. பலன் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு எப்படி அந்த 3 கூட்டமும் அழிச்சுது? துதிக்கும் போது இவர்களுக்கு பலம் இல்லை. இவர்கள் துதித்து கொண்டு இருக்கும்போது துதிக்க அவங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் உண்டாகி அங்கே கிரியை நடக்க ஆரம்பிச்சு. அப்போ துதியினால் தேவன் நமக்கு பலனை உண்டு பண்ணுகிறார். அதனால இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொரு மாதத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாழ்நாளெல்லாம் ஏதோ இந்த மாதத்தில் மட்டும் கும்பிட்டுட்டு அப்புறம் அடுத்தது இல்லை, அடுத்த மாதத்தில் வேண்டாம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும். அப்படி நாம் செய்யும் போது நமக்குள்ளே பலன் உண்டாகும். பாலகர் வாயினாலே நீர் துதி உண்டு பண்ணினீர் என்று ஒரு இடத்துல இருக்குது. அதே பாலகர் வாயினாலே நீ பலன் உண்டு பண்ணினீர் என்று இருக்கு. ஏன்னா துதிக்கும் போது பலன் உண்டாகிறது. சரி, 2வது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைக்கிறளோ, தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி தேவனை நோக்கி சிம்சோன் ஜெபித்தான். பலப்படுத்தும் சொன்ன கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவன் இருந்தது அந்த ஆடிட்டோரியம்,
அப்படியே 3000 பேர் நிறைஞ்சிருக்கிற அந்த இடத்துல 2 தூணையும் போட்டு அசைக்கும் போது இடிஞ்சு விழுந்தது. எல்லாரும் மரித்து போனார். இவனும் சேர்த்து போயிடுச்சு. சிம்சோன் கேட்டது என்ன தெரியுமா? இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும். நம்ம ஆண்டோட்ட என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்தால், ஜெபம் நம்மளை பலப்படுத்தும். ஜெபம் நம்மளை பலப்படுத்தும். ஜெபிக்காதவங்களுக்கு பலவீனம் வரும், ஜெபித்தால் உங்களுக்கு பலன் வரும். மூன்றாவது வார்த்தை. நம்முடைய தேவ வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது. பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த கிதியோனை பற்றியே இந்த வார்த்தை சொல்லுது. கிதியோனுக்கும் தேவனுக்கும் ஒரு சம்பாஷணை நடைபெறும். அந்த சம்பாஷணையில் சொல்லும்போது, நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் இப்படி அடிமையாக கிடக்கிறோம், எங்கள் நிலைமை இப்படி இருக்குது, நாங்கள் இப்படி சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் கிதியோன். அப்போ ஆண்டு சொன்னார், அவருடைய வார்த்தை அவனை பலப்படுத்துது. என்ன சொல்ற? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. பாருங்க, அந்த வார்த்தை உனக்கு இருக்கிறதுல இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புறது நான் அல்லவா. அப்போ கர்த்தர் அவரை அனுப்புகிறேன்ங்கிற அந்த வார்த்தை அவரை இந்த பலப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை. நான் வேதத்தை வாசிக்கும் போது எல்லா வசனத்துக்கும் பேர் லோகோஸ். பைபிளில் இருக்கிற அத்தனை வசனத்துக்கு காமன் நேம்னா லோகோஸ். ஆனால் நமக்குன்னு பர்சனலாக வர்ற ஒரு தேவ வார்த்தை இருக்குது, அது ரேமா வேர்டு. இந்த ரேமா வேர்டு வந்துட்டால் அதுதான் கடவுள் நமக்கு தருகிற வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் சொல்ல 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 நாம் பலனாக மாறுகிறோம். பலவீனமெல்லாம் நீங்குகிறது. ஜெபத்தில் சொல்லும்போது ஒரு பாடகர், ஒரு பக்தன் பாடியிருக்கிறார். ஜெபம் எப்படி பலப்படுத்துதான்? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாக போகாதையா, என்னை பலவானாக மாற்றுது. அப்போ ஜெபம் பலவானாக பலப்படுத்துதுன்னு சொல்கிறார். இங்கே வசனம் 3வது வசனம் அல்லது வார்த்தை, தேவ வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. 4வது 6ஆம் அதிகாரம் 16, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னுடைய கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இப்போ ஆண்டவர் அடுத்தவங்க சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன். நான் உன்னோட இருக்கிறதுனால மீதியான் எத்தனை ஆயிரம் இருந்தாலும் ஒரு மனுஷனை கொல்றது போல நீ கொல்லுவாய். அந்த அளவுக்கு நான் உனக்கு என்ன செய்வேன்? உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்தி அந்த மக்களை நான் பாதப்படியாக்கி போடுவேன். ஆக்கினாரா இல்லையா? 300 பேரை கொண்டு அத்தனை பேரையும் போட்டு 300 பேர் யுத்தம் பண்ணலை, 300 பேர் சண்டை போடலை. 300 பேர் என்ன செஞ்சாலும் நான் என்ன செய்யணும் அப்படி செய்யுங்கன்னு கிதியோன் அந்த 300 பேருக்கு சொல்லியிருந்தார். நீங்கள் முதலாவது எக்காலத்தை ஊதணும், பானையை உடைக்கணும், உள்ள தீவெட்டி இருக்குது அதை எரியணும். அப்போ இவங்க எல்லாம் அந்த விளக்கு ஸ்தம்பம் போல நின்றுக்கிட்டாங்க, கொம்பு வச்சிருக்கிறாங்க, எக்காலம் ஊதுறாங்க. எக்காலம் ஊதி அந்த வெளிச்சத்துக்கு இடி உடஞ்சோடனே சட்டியெல்லாம் 300 சட்டி உடஞ்சோடனே எல்லாம் பயந்துட்டேன். அவங்க அந்த மீதியானவர்களே ஒரு அடித்து அவர்களே மரித்து போனார். இப்போ கர்த்தர் செய்த யுத்தம் இது. இப்போ கவனிங்க, இங்கே கவனிக்கிற காரியம் என்னன்னா, தேவன் கூட இருந்தார். பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப தேவன் நம்ம கூட இருந்தா நம்ம எல்லாவற்றையும் செய்ய நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இப்போ நான் 4 காரியம் கடைசியா 5வது காரியம் சொல்றேன். அது என்னன்னா, தாவீதை பற்றி நீங்க அறிஞ்சதுதான். தாவீது சொல்ற ஒரு வார்த்தையை நான் இப்போ படிக்க சொல்றேன், படிக்கலாம்.
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தரும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான். தாவீது தன் ஒரு கரடியும் சிங்கத்தையும் எப்படி கொன்றேன், என்னுடைய மந்தையில் இருந்த ஆட்டை பிடிக்க வந்த சிங்கத்தையும் மந்தையில் பிடிக்க வந்திருந்த அந்த கரடியும் நான் எப்படி கொண்டேன், அது கொள்றதுக்கு அவருக்கு எப்படி பலம் கிடைச்சது? அதுதான் பரிசுத்தாவியின் பலம். அந்த பரிசுத்தாவின் பலத்தில் தான் கரடி சிங்கம் போல இருக்கிற கோலியாத்தையும் கொல்ல முடியும்னு விசுவாசம் அவனுக்கு வந்தது. அதனால் கொன்று போட்டார். சுருக்கமாக சொன்னால், தாவீது பரிசுத்தாவி பெற்றதே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. நம்முடைய ஆவிக்குறி வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணுமானால் பரிசுத்தாவின் பலன் நமக்கு தேவை, பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தேவை, பரிசுத்தாவின் நடத்தல் நமக்கு தேவை. பரிசுத்தாவியானவர் நம்மை சொல்லிக் கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டியது தேவை. இப்படி செய்தால் நிச்சயமாய் நாம் பலப்பட முடியும். தேவன் நமக்கு எப்படி பலத்தை கட்டளையிடுகிறார்? துதியின் மூலமாய். தேவன் நமக்கு பலத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறார்? ஜெபத்தின் மூலமாய். தேவன் எப்படி அந்த பலத்தை நாம் பெற முடியும்னு சொல்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாய், ரேமா வார்த்தை நம் உள்ளத்தில் வருகிறது மூலமாய் நாம் பலப்படுகிறோம். 4வது, கர்த்தர் எங்கூட இருக்கிறாருங்கிற உணர்வும் நினைவும் எண்ணமும் வாயின் வார்த்தையும் நம்ம சொல்லணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்குமானால், தேவன் நம்மோடு இருந்தால் 1000 10,000 பேரை பார்க்கணும். சிறந்தவர், வல்லமை நிறைந்தவர், பலமுள்ளவர் நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம். அதனால தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு ஜெயம். 5வது, பரிசுத்தாவியானவர் பெற்றிருக்கிற நாம் அந்த ஆவியானவருக்குள்ளே நிரம்பி வளர்ந்து அதன் வழியில் நடந்து ஆவியானவரை சொல்ல கேட்டு நாம் நடப்போமானால் நாம் பலசாலிகளாக இருப்போம். கரடியோ சிங்கமோ கோலியாத்தோ எத்தனை பிரச்சனையும் மேற்கொள்ள நமக்கு முடியும். ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.